இந்த ஆள் 1992லயே சென்னையில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி சொந்த ஊருக்கு போயிட்டார். அங்கே கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தார். அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டார். கடைசியாக 2003 தான் இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டார். இதுதான் இவரை பற்றி எனக்கு கிடைச்ச எல்லா அப்டேட்ஸும். அப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டிருக்கேன். இன்னும் 2 டேஸில் நமக்கு அதை கிடச்சிரும். அண்ட் எஸ், ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் மீடியா ஆளுங்க ஒரு ஷோ கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இஸ் அ ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்போதான் சந்தேகம் வராமல் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரு. யார் நீங்க? என்ன வேணும்? ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் குமரன் எங்க சார். அப்பா தான். நாங்க சேனல்ல இருந்து வரோம். எங்க சேனல்ல பழைய கேஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அது விஷயமா சார் கிட்ட பேசணும். டிவில இருந்து வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஏன்டா கத்துற? கேக்குது. இந்த 3 பேரும் ஒரே ஸ்பாட்ல இறந்துருக்காங்க 1992ல. அந்த டைம்ல நீங்க தான் அந்த ஏரியால இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கீங்க. இவங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியணும். இந்த 3 பேரையும் சிட்டில எல்லாருக்குமே தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், அது அவங்க பிசினஸ். நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு லாரி ஆக்சிடென்ட். அடிச்சு போட்டுட்டு வண்டி நிற்காம போயிடுச்சு. நான் ஸ்பாட்ல போய் விசாரிச்சப்ப அந்த வண்டியை பற்றியும் டிரைவரை பற்றியும் அங்கே இருந்த யாருக்குமே எதுவும் தெரியலை. நாங்கள் ட்ரேஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சிடென்ட் தானேன்னு அப்படியே விட்டுட்டோம். இந்த வீடு யாரோடதுன்னு தெரியுமா? அவங்களோட வீடு தான். அதுக்கு முன்னாடி அது ஒரு பொம்பளை கிட்ட இருந்துச்சு. அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஒரு விதவை. அவங்களுக்கு 13-14 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ அவங்க உயிரோட இல்லை. அவங்க பொண்ணையும் கொன்னுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? கள்ளக்காதல் ப்ராப்ளம் தான். அந்த லேடியும் அவனும் இங்கேருந்து எங்கேயா போய் செட்டில் ஆயிடலான்னு அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த 3 பேர்ட்டையும் வித்துட்டு போயிட்டாங்க. நாளில் இடத்தை காலி பண்ணி கொடுக்கறதா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. மொத்த காசையும் எடுத்துட்டு அந்த லேடியோட கள்ளக்காதல எஸ்கேப் ஆயிட்டான். நாலு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காசோட போனவன் திரும்பி வரவே இல்லை. சொத்தம் போச்சு. நம்பணும்னு ஏமாத்திட்டான். அந்த விரக்தியில அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். எந்த தப்புமே பண்ணாத அந்த 3 பேரையும் விசாரிச்சு பார்த்ததுல ஓடி போனவனை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஆக்சுவலி நீங்க ப்ராப்பர் இன்கொயரி பண்ணி அந்த ஆளை பிடிச்ச ஜெயிலில் போட்டிருக்கணும். வாஸ்தவம் தான். பட் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த லேடியோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் யாருமே இல்லை. அதான் வழக்கமான சூசைட் கேஸ் மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளவுதானே? இல்ல, என்ன கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியணும். இல்லம்மா, என்னால ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. 1 செகண்ட் ப்ளீஸ். இவர் யாருன்னு தெரியுமா? இல்லம்மா, இவரை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஓடி போன ஆளோட பேர் என்னன்னு தெரியுமா? ராம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அப்பா இந்த சம்பவத்துல எங்க இருக்காரு? அவரை பத்தி இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. மித்ரா, உங்க அப்பா கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் இதை பத்தி யோசிக்கிறது விடுறியா? எப்படி விட முடியும் ஷாலினி? என் அப்பா கூட அந்த லேடியை நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் நிலைமையை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், ரிலாக்ஸ் மித்ரா.
உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. சரி நீயே சொல்லு, அடுத்து என்ன பண்ணலாம்? ராம் சீட் பண்ணனால தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தானே அவர் சொன்னார். சரி, அதுக்கு? அப்படின்னா அந்த ராமை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு? ராமை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்க்கும் என் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா மித்ரா, இந்த விஷயம் நடந்து எவ்வளோ வருஷங்களா இருக்கு. இன்னும் ராம் உயிரோட இருக்கானா இல்லையானா கூட நமக்கு தெரியாதே. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஒரு ஆளை நம்ம எங்க போய் தேடுறது? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே போதும் மித்ரா. அது போதாத ஷாலினி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே 4 பேர் இறந்துட்டாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த அபார்ட்மெண்ட்க்கு வரப்போற 100கணக்கான ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகுறது? பீப்புள் வில் டை. நிச்சயமா அந்த லேடிக்கு எதுவும் ஆயிருக்கு. அவங்க ஏதோ பர்பஸோட தான் என்கிட்ட வந்தாங்கன்னு விஸ்வா சொன்னாரு. அந்த பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ராம். அந்த ஆளை கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ராம தேடுவோம். நீ ஒழுங்கா பேசியிருந்தனா கொஞ்சம் காசாவது கிடைச்சிருக்கும். ஆமாண்டா, நான் கொஞ்சம் ஏமாந்த என்னையை வித்துருவல நீ. உன்னை வித்தா என்ன கிடைக்கும்? எவன் வாங்குவான்? நான் இந்த காசையும் சம்பாதிக்கலன்னு நீ நடு ரோட்டு தாண்டா நின்றுப்ப. விடுறா, எனக்கு எவன் ஒத்தாசை வேணாம். போய் தொலை, தேவைனாலும் கூப்பிட்றாத. இப்பெல்லாம் இவனுக்கு என்னோட அருமை தெரியாது. நான் போன பிறகுதான் இந்த அப்பனோட அருமை அவனுக்கு தெரியும். கூட்டிட்டு போயிருக்கணும். Now he is dead. இட்ஸ் ஜஸ்ட் a coincidence. ஈவினிங்கே நாங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ரியா சாரும் எங்க கூட தான் இருந்தாரு. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? நாங்க பார்க்கும்போதே அவர் முடியாம தான் இருந்தாரு. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஷாலினி. நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டீங்க. நாம ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தா கூட பாருங்க. நேத்து ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன்ல, அவர் என்ன சொன்னாரு? சந்தேகப்படாதீங்க. நீங்க கேட்ட அந்த 2 கேஸ் ஃபைல்ஸ் இதுதான். Let's go through it.
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோதானா? ஆமா, ஆக்சிடென்ட் சூசைட்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேசஸ். இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இங்க ரொம்ப டிலே இல்லாம இந்த 2 கேஸையும் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுலயுமே டெத் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுலயுமே இல்லையே. யார் இந்த டாக்டர் செல்வா? இவர்தான் டாக்டர் செல்வா. நீங்க வரலையா? அன்ஆஃபிஷியலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சிருச்சு. உன் சஸ்பென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோன்னு என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாக்டருக்கு என்ன தெரியும். என்ன டொனேஷனா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கன்சல்டிங்கெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிளம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில டெத்ஸை பத்தி உங்ககிட்ட பேசணும். எந்த சாவை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் தெரியல. ரிப்போர்ட் இல்லையா? இல்ல போஸ்ட்மார்ட்டமே பண்ணலையா? அதை நான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சைன் பண்ணதா? அப்படின்னா இது சூசைட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மர்டரா கூட இருக்கலாம்ல. ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர் எல்லாம் சாவுதானே. நான் காசுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த காசை வச்சு உயிரை வாங்க முடியுமா? பிள்ளையும் போயிட்டா, பொண்டாட்டியும் போயிட்டா. குடிச்சு குடிச்சு சாகணும், சாகிற வரைக்கும் குடிக்கணும். எனி ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன்? எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. ஐ தாட் ஸோ. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் என்னாச்சு? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ கிடச்சிரும். லெட்ஸ் கோ. நிறைய கேள்விப்பட்டிருக்க, நம்பல. எடுத்துக்கம்மா. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா? இதில் விட்னஸாக 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ராம், அது அந்த போலீஸ் ஆஃபீஸர் குமரன் சொன்ன ராமா கூட இருக்கலாம். இன்னொருத்தர் என் அப்பா. என் அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன் நடந்தப்போ விட்னஸாக சைன் பண்ணியிருக்காரு. ஒரு லாயரா டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, ஒரு லாயர் சைன் பண்ணியிருக்காருனா அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். என் அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உண்மை என்னன்னு தெரியணும்னா இந்த ராம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சார் வாங்க சரவணன். சார் நீங்கள் கொடுத்த அட்ரஸை விசாரித்தேன். ராமை பற்றி அங்கே யாருக்கும் எதுவுமே தெரியல. 1992 டிசம்பரில் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி ஃபுல்லாக பணத்தோட ராமனு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் அவாலா கேஸில் திருச்சி ஜெயிலில் 7 வருஷம் உள்ள இருந்திருக்கான். போலீஸ் தப்பாக கேஸ் போட்டாங்க சொல்லி கோர்ட் அவனை 99ல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருச்சி ஜெயிலில் கோடை ரவின்னு ஒரு செல்மெண்ட் இருந்திருக்கான் சார். அவங்க 2 பேரும் ஒரே டைம் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. கோடை ரவியை விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு சார். ராமோட ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா? சார் ஓல்டு கேஸ் ஃபைலில் இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஹலோ, ராம் கூட கடைசி டச்ல கோடை ரவின்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பிடிச்ச கேட்டா ராம பத்தி டீடைல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடைக்கானல் போனாதான் தெரியும். நீங்க 3 பேர் முதல்ல கொடைக்கானல் கிளம்புங்க. ஒரு 2 நாள்ல நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம், பேக் ப்ளீஸ். ஏய் நான் எப்பவும் ரவி அண்ணன் கூடவே தான் இருப்பேன். கடைசியாக அவர் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் புத்திமதி சொல்லி லேக் ஏரியாவில் ரவிக்கு கடை ஒன்று வச்சு கொடுத்தாரு சார். சரி. அவரும் தப்பான தொழில் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக கடையை பார்த்துக்கிட்டு தான் சார் இருந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் சூசைட் பாயிண்டில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் சார். ஏன்? யாருக்கு தெரியும் சார். ஓ, 1999 அவர் திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு வந்தார். அவரை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, அவர் ஜெயிலேருந்து வரும்போதெல்லாம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாருங்க. வருவாங்க, வந்து 1 வாரம் 2 வாரம் தங்குவாங்க, தங்கிட்டு போயிடுவாங்க சார். அவர் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் இங்கே வரும்போது சுமார் 30-35 வயசு இருக்கும். அப்படியா? எனக்கு சரியாக தெரியலங்க. ஒன்று பண்ணுங்க, குறிஞ்சி ஆண்டவர் கோயில்கிட்ட போய் ரவி என்ன வீடு எதுன்னு கேளுங்க, உங்களுக்கு காட்டுவாங்க. சரிங்க, தேங்க்ஸுங்க. சார் சொல்லுங்கள். ரவி என்ன இருந்தால் செலவுக்கு 100-200ன்னு கொடுப்பாரு. வச்சுக்கோங்க. அக்கா, என்ன வேணும்? ரவியோட அப்பா கிட்ட ரவியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பற்றி விசாரிக்கணும். அவர் போய் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, யாரை பற்றி தெரியணும் உங்களுக்கு? ஐயா, ராமன் ஒருத்தங்க. எந்த ராமு? ரவி 20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தங்களை கூட கூட்டிகிட்டு வந்தாங்களாமே. அப்படி யாருன்னு தெரியலையே. இல்லை, அவர் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாருன்னு செந்தில் சொன்னார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் எனக்கு தெரியல மேடம். நம்ம ஜார்ஜ் ஐயா கேரளா எஸ்டேட்டுக்கு ஆள் வேணும்னு அனுப்பிச்சிருப்பாரு. ஒரு வேளை கேரளா போயிருக்கலாம். கேரளாலன்னா ஏரியா தெரியுமா? எந்த ஏரியான்னு தெரியாது. ஜார்ஜ் ஐயாவை கேட்டால் தெரியும். என் பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் தான் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ரவியோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா, இவங்க 2 பேரும் ஜார்ஜ்ன்ற ஒருத்தரை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜார்ஜுக்கு ராமை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் போய் அவர் வீடு எங்கே இருக்குது, அவரை எப்போ மீட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அதுவும் கரெக்டு தான். நான் வேற ஆஃபீஸ்க்கு மெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும். இங்கே சுத்தமாக சிக்னல் வேற இல்லை. பக்கத்தில் இருக்கிற கேஃபே ஏரியாவுக்கு போயிட்டு நான் மெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறேன். மித்ரா, நீ ரூமுக்கு போ. ஓகே. மேம், ஊரில் சுற்றி பார்த்துட்டீங்களா? நாங்கள் ஒன்றும் சுற்றி பார்க்க வரல, ஒரு ஆளை பார்க்க தான் வந்தோம். அப்படியா? ஆமாம், உங்களுக்கு ஜார்ஜின்னு சொல்லி ஒருத்தரை தெரியுமா? மேம், ஜார்ஜ் சாரை தெரியாதவங்க இந்த கொடைக்கானலே கிடையாது மேடம். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வருவார். டிப்ஸ் எல்லாம் சும்மா 500-1000 அள்ளி கொடுப்பாரு மேடம். உங்களுக்கு அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை மேடம், நம்ம பல்லங்கி ஃபால்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே டவுனில் போகுது. அப்படி சொல்லாதீங்க, அட்ரஸ் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். சாரி மேடம், எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. வேணா மேனேஜரை கேட்டு சொல்லட்டுமா? ஓகே மேம், கேட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. மேம், நீங்கள் பார்க்க வந்த ஜார்ஜ் சார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியா? மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா அவர் நாளைக்கு காலைல டெல்லி போகிறாரு. போனால் 1 வீக் கழிச்சு தான் மேடம் வருவார்.
வர எலெக்ஷனில் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்களா மேடம். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மேடம் இந்த ஊருக்கு. குமார் சார், ஜார் சார் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எங்கே போனாரு? இப்போ தான் கிளம்புறாரு. அங்கே பார்க்கலாம். அண்ணே, அவர் எப்போ டெல்லிக்கு கிளம்புறதா சொன்னீங்க? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் மேடம். எனக்கு இப்பவே பார்க்கணுமே. அண்ணே, மணி அண்ணே. அண்ணே, நம்ம ஜார்ஜ் அண்ணே வீட்டுல அங்கே விட்டுருங்க. சரியா? நீங்க கிளம்புங்க. யாருமா நீ? சார், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு வா. இல்லை, நீங்கள் நாளைக்கு டெல்லி போகிறதா சொன்னாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே பார்த்து பேசலான்னு வந்தேன். பட் அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதான். சரி, உட்காருமா. வரேன். ஷாலினி. ஹாய் சார், எப்போ வந்தீங்க? உட்காரு. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுங்க சார். மித்ரா எங்க? ரூம்ல. போலீஸ் ஆஃபீஸர் குமரன் இறந்த அன்னைக்கு நைட் மித்ரா எங்க இருந்தாங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. ஐஷோ, ஏன்? நீங்க தான் அவங்கள ட்ராப் பண்ணீங்களா? ஆமா. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நீங்க எங்க போனீங்க? ரூமுக்கு தான் சார். நான் முதலா உங்களை சந்திச்ச நைட் அந்த பஸ் ஸ்டாப்ல. அன்னைக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆக்சிடென்டே நடந்துச்சு. அந்த டைம்ல மித்ரா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏதாவது பிரச்சனையா? நீ கிளம்பு. சரிங்க. சொல்லுமா. அன்னைக்கு நைட் அன் டைம்ல மித்ரா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க ஃப்ரெண்டா கேக்குறீங்களா இல்ல போலீஸா கேக்குறீங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சீஃப் போலீஸ் ஆஃபீஸர்னா அந்த சைட்டை முழுசா சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு க்ளூ, ஒரு தடயம் கூட எனக்கு கிடைக்கல. இட் வாஸ் லைக் இட் வாஸ் சர்ப்ரைசிங்லி க்ளீன். இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம், ஏதோ ஒரு சதி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்போதான் ஷாலினி நீ எனக்கு ஃபோன் பண்ண. அன்னைக்கு காஃபி ஷாப்ல மித்ரா பார்த்ததா சொன்ன விஷயங்களுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிற விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம இதுல மாட்டிக்க கூடாதுன்னு இறங்கி உங்களை ஹெல்ப் பண்ண. ஆனா இப்போ என்ன ஆச்சு? அன்ஆஃபிஷியலா உங்களை ஹெல்ப் பண்ண போய் டாக்டர் செல்வா, போலீஸ் ஆஃபீஸர் குமரன் ஒரே டைப்ல செத்துருக்காங்க. ஹைப்போதெர்மியா. நம்ம பாடியில இருக்கிற நார்மல் ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மைனஸ் டிகிரிக்கு போனா என்ன ஆகும்? பிளட் சர்க்குலேஷன் ஸ்டக் ஆகி ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் சார். நான் சர்ப்ரைசிங்லி அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குமரன் செல்வா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், இந்த 3 விஷயங்களுக்கும் ஒரே காமனான லிங்க், ஒரே காமனான பர்சன், மித்ரா.
அதனால தான் சொல்றேன், இந்த கொலைகளை மித்ரா தான் பண்ணியிருக்கணும். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ சொல்கிற ராம் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஞாபகம் இருக்கு, ரவி தான் கூப்பிட்டு வந்தான். நீ ஏன் அவனை பற்றி கேட்குற? ஆக்சுவலி இது 1992 நடந்த ஒரு இன்சிடெண்ட். இவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். எல்லாருமே அந்த ராம பத்தி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போனப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல, அது பொய். பொய்யா? நான் அன்னைக்கு அவங்க கையை பிடிச்சேன்ல, அப்போ நானும் அந்த உருவத்தை பார்த்தேன். இதையே நீ அப்பவே சொல்ல. அப்போவே சொல்லியிருந்தா அது என்னையும் உங்களையும் கம்யூனிகேட் பண்ண விடாமல் செஞ்சுருக்கோம். என்ன சொல்ல வரீங்க? நான் அன்னைக்கு எங்கள் ப்ரொஃபஸரை பார்க்க போயிருந்தேன்ல, அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதோட மோட்டிவ் தெரிகிற வரைக்கும் மித்ராவை ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொன்னார். ஆனால் வேற எங்கேயும் அதோட சிம்டம்ஸ் எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனர்ஜி சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதால் வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி மித்ரா மாதிரி ஒருத்தங்களை யூஸ் பண்ணி தான் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கும். அது இப்போ மித்ராவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பண்றது அந்த ஆவிதான சொல்ல வரீங்களா? ஆமாம். சரி, மித்ரா எங்க? ரூம்ல இருக்கா? ஹலோ, சொல்லுங்க சார் அந்த ராமோட ஓல்டு ஃபைல் கிடைச்சிடுச்சு சார். எக்ஸலண்ட். உடனே என் ஃபோன் அனுப்பி வைங்க.